அண்ணே, அண்ணாமலை அண்ணே, வணக்கண்ணே. போராட்டத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இப்போ இந்த பார் எல்லாம் சாத்துறீங்க, டாஸ்மார்க் கடையில ஊழல் நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கங்க நின்று போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அப்படியே கொஞ்சோண்டு பக்கத்து மாநிலம்னு கூட சொல்ல முடியாது, பக்கத்து மாவட்டமான பாண்டிச்சேரி கொஞ்சம் வாங்கினேன். நீங்க வரக்கூட தேவையில்ல, அங்க இருந்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கிற பார் எல்லாம் சாத்திடுவாங்க. ஏன்னா நீங்க தான் கூட்டணி ஆட்சியில இருக்கிறீங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போறேன், அங்கேயாவது எங்கேயோ ஒரு பார் இருக்குது. வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு பாருண்ணா பாண்டிச்சேரியில. இப்போ வேற திடீர் புதுசா வந்து ரெஸ்டோ பார் என்னென்னமோ வந்து போச்சுண்ணே. இப்போ ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்தே குடிக்கலாம் பாண்டிச்சேரியில. வெறும் ஆம்பளை மட்டும் தான் செத்து போயிருந்து பொம்பளை தாலியா இருந்தாங்க. இப்போ 2 பேருமே குடிச்சு 2 பேருமே செத்து போயிடலாம் பாண்டிச்சேரியில. அது பத்தாதுன்னு எங்க முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் 5 மதுபான ஆலைகள் திறக்கப்படும், அதுல ஏதோ 500 பெண்களா 5000 பெண்களா தெரியல வேலை தரான்னு சொல்லி இருக்கிறாரு எங்க முதலமைச்சர். ஏன்னா ஆம்பளைங்களை வேலைக்கு வச்சா எப்படியா இருந்தாலும் அவனெல்லாம் குடிச்சு செத்து தான் போறானு. அப்ப பெண்களை வேலைக்கு வச்சாதான் நல்லது. ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் இருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் ஆம்பளைங்க பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆம்பளைங்கெல்லாம் எப்படியா இருந்தாலும் செத்து தான் போறானு. அதெல்லாம் கருத்துல கொண்டுதான் எங்க முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை அண்ணன் வெறும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்ல ஊழல் நடக்குதா? ஏன் பாண்டிச்சேரியில எல்லாம் ஊழல் நடக்கலையா? பாருங்கண்ணே, வந்து பாருங்க, வந்து பார்த்தா தானே தெரியும். இங்கேயும் வந்து பாருங்க, இங்கேயும் வந்து போராட்டம் பண்ணுங்க. ஏன்னா அங்க கூட்டணி ஆட்சின்றதுனால அண்ணாமலை அண்ணனால வாயை திறக்க முடியலன்னு நினைக்கிறேன். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அங்க நடந்த கொடுமையெல்லாம் பார்த்துச்சு. வானதி சீனிவாசன் இருக்கிறாங்க, எச் ராஜா இருக்கிறாங்க. பாண்டிச்சேரி பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க உங்க போராட்டத்துல எல்லாம். அது என்னன்னா இவ்வளோ மோசமா இருக்குது? இதையும் பத்தி பேசுங்க, பாண்டிச்சேரியும் பத்தி பேசுங்க. பாண்டிச்சேரியில நடக்காத அநீதி கிடையாதுண்ணே. பாண்டிச்சேரியில தினந்தோறும் குடிச்சிட்டு சாராய்களே செத்து போய் கிடக்குறாங்கண்ணே. அண்ணாமலை அண்ணே சாராய்களே செத்து போய் கிடக்குறான். வீட்டுக்கே வர மாட்டான். சாராய்களே 3 வேளையும் குடிச்சு செத்து போய் கிடக்குறான். இங்க புதுச்சேரியில இருக்கிற பெண்கள் வந்து ஒவ்வொரு நாளும் தாலி அறுத்து கொண்டே இருக்கிறாங்க. இதையும் கொஞ்சம் கவனத்துல வச்சுங்க அண்ணாமலை அண்ணன். வணக்கண்ணே. அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.